சரவணன், இந்த சூழல் மாறும் அப்படின்னா என்ன மீன் பண்றாரு திரு நேரு? சூழல் மாறும் அப்படின்னா இந்த களம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மாறும். நம்ம 2024 தேர்தலை போலவோ இல்லை 2021 தேர்தலை போலவோ இதை பார்க்க முடியாது. கடுமையா மாறுது அப்படின்னு திமுக நினைக்குதா? களம் கடுமையா மாறுது? கடுமையா இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து ஆட்சியை பிடிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஈஸி. ஏன்னா தொடர்ந்து 50 வருட கால இது இலக்கணம் அதுதான். அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனா 2016 இருந்தது. அதே போல 2016 எப்படி ஒரு எக்ஸப்ஷனாக அதிமுகவுக்கு இருந்ததோ அதே போல திமுகவிற்கு அந்த எக்ஸப்ஷனாக மாற்ற வேண்டும். 1971க்கு பிறகு இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி பிடிக்கல, இரண்டாவது முறையாக அதை பிடிக்க வேண்டும் அப்படின்னும் போது இது இதுவரை சாதித்து காட்டாத ஒரு விஷயத்தை சாதித்து காட்ட வேண்டும் அப்படின்னும் பொழுது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்றாங்க. அதற்குள்ள ஊடகங்கள் எல்லாம் கூட்டணிகள் மாறுகிறது, அது மாறுது இது மாறுதுன்னு ஹேசியங்களை கிளப்பி விட்டுட்டாங்க. இந்த சமயத்தில் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. when are we cycling in சென்னை பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு முதல்வரும் பாசத்தோடு ஒரு பதிலை அனுப்பியிருக்காரு. நான் கொடுக்க வேண்டிய ஸ்வீட் பாக்கி இருக்கு, நீங்க சென்னைக்கு வாங்க, 2 பேரும் சைக்கிளிங் போவோம், என்னுடைய வீட்டில் மதிய உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கூட்டணியை திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படிங்கறத இன்றைய ட்விட்டர் பதிவுகள் மூலமா அழுத்தமா பதிவு செய்ய விரும்புகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்ல, திமுக கூட்டணி. சரி, திமுக மற்ற கட்சிகள் எப்படி இருக்குங்கிற கேள்வி அதுதான் சொல்றேன். மற்ற எல்லா கட்சிகளுமே சரியான முறையில தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு சில முரண்கள் இருக்கு. இல்ல, இந்த முரண்கள் எப்ப இல்லாம இருக்கு? முரண் இருக்கு. இந்த முரண்கள் எப்ப இல்லாம இருந்திருக்கு? இதற்கு முன்னாடியும் சரி, எப்பொழுதுமே சரி. இப்ப இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எப்படின்னா, அவர்களுடைய கருத்துக்களை இப்போ அரசு அமைந்த பிறகு அரசு எடுத்த முடிவுகளில் சில முறை கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். உதாரணங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல முடியும். இந்த 8 மணி நேர வேலை 8 மணி நேர வேலை நிறுத்தம், அதற்கு பிறகு இதுக்கு கரும்பு கொடுக்கணும்னு சொல்லி அப்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு மூத்த அமைச்சரிடமிருந்து மூத்த நிர்வாகியிடமிருந்து வரல. ஏன்னா அன்னைக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க, கூட்டணி நம்ம இன்டாக்டா இருக்கோம், வெற்றி நம்ம கிட்ட தான் இருக்குன்னு. இப்ப அதுல ஏதாவது மாறுதல் இருக்கா? கடுமையாகுதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது களம் மாறுது, பலமுனை போட்டி, அல்லது அதை என்னவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? சில என்னவா புரிஞ்சுக்கணும்னா, ஒரே அது அந்த செய்தி யாருக்கு அப்படின்னா திமுகவுடைய தொண்டர்களுக்கு, திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு. நீங்க அசட்டையாக இருந்துடக்கூடாது, எச்சரிக்கையா கொடுக்கிறார். அப்சல்யூட்லி தொடர்ந்து இத்தனை தேர்தல்களில் ஜெயிச்சிட்டோம், 40 ஜெயிச்சிட்டோம், எல்லாத்துலயும் நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு அசட்டையாக இருந்து விடக்கூடாது. கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் பார்க்க வேண்டியிருக்குன்னா திரு சரவணன், முதலமைச்சர் ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறார், 200 இடங்கள் அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கிறார். இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர் களம் பழையபடி இல்ல, சூழல் பழையபடி இல்லைங்கிறாரு. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று முரண் இல்லையா? இல்ல, இரண்டையும் நீங்க ஒன்னா பொருத்தி பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சும்மா இருந்துட்டு அச்சீவ் பண்ணிட முடியாது. நாங்கள் இத்தனை சாதனைகளை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா முடியாது. உங்களுடைய உழைப்பு அங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு அதை காம்ப்ளிமெண்ட், தலைவருடைய காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இது முழுக்க தொண்டர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை சுணக்கமாக இருந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கில் பேசப்பட்ட பேச்சு தானே தவிர, இதற்கு நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு மீனிங்கை கொடுத்து இது இப்படியோ அப்படியோன்னு சொல்ல வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டை இதுல கேள்விகள் இருக்கு சரவணன். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி திமுகவுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்கும்னா, திமுக களத்தில் இருக்கிறது, எதிரில் அதிமுக எங்களுடைய எதிரி, அதாவது அரசியல் எதிரி, முதன்மை எதிரி, சித்தாந்த எதிரி பாஜக, இதோட நிக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல, நீங்களே சுட்டி காட்டுறீங்க வெவ்வேறு விஷயங்களை, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப அது ஒரு கூடுதலான ஒரு போட்டியா மாறுதா களம் அப்படிங்கறது திரு நேரு சொல்றாரா? இல்ல, இப்ப நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னா, புதிதாக திரு நடிகர் வந்திருக்காரு, அவரு கட்சியை சொல்றாரு, அதான் சொல்றாரு, கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அதனால பலமுனை போட்டி வரலாம் அப்படின்னு ஒரு இதை பாமகவுக்கு நாம நிறைய செய்யறோம், ஆனா அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாரு. சரி, இப்போ என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அரசியல் ஆளுமையாக வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி இட் டேக்ஸ் a டைம்.
சரி. யார் திரு விஜயகாந்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க வந்து முதல் தேர்தலையே வந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து அவர்களால் உருவாக்க முடியல. அவங்க வந்து எப்போ தனித்து இருந்தார்களோ அப்போ ஒரு இம்பாக்டை உருவாக்க, அப்படி உருவாக்க முடியாதவர்களை பற்றி அமைச்சர்களுக்கு ஏன் கவலைப்படணும்? தாமோ அன்பரசன் கவலைப்படுறாரு, வேற இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் கவலைப்படுறாரு, நடிகர்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியாது. அப்ப அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கு இல்லையா? இல்ல, இது கவலைப்படாமல் இல்லை. என்ன அப்படின்னா, இது எதை காட்டுகிறது அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளை வந்து கருத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து they are attuned, ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பாஜக மாதிரி திமுகவோ எல்லா நாளையும் தேர்தல் நாளா பாக்குது. அதுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்து தயார் பேசலாம். திரு ஆச்சாரி, ஹெச் ராஜா அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் சந்திப்பு முடிந்திருக்கிறது. இன்னைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவியை, முன்னாள் ஆளுநர், இப்ப மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு, தீவிர தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்க தமிழிசை அவர்கள் சந்திக்கிறாங்க. என்ன நடக்குது? தமிழ்நாட்டுக்கான அஜெண்டா இல்ல வியூகம் என்ன இருக்கு? வணக்கம் கார்த்திகை செல்வன். அதாவது வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, திரு கே நேரு அவர்கள் பேசினதுலேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அப்புறம் படிப்படியாக தமிழிசை அவர்கள் சந்தித்து, திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். நேரு அப்படின்றது வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து திமுகவுடைய ஒரு ஜாம்பவான் களம். அதாவது கலைஞருடைய ஆட்சி காலத்திலிருந்து கிரவுண்ட் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ண. ஏன்னா நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன், எங்களுக்கு தெரியும். நேரு வந்து அங்க திமுகவை வந்து சாலிடா உருவாக்குனவர் வந்து நேரு. அவருடைய அந்த பணி வந்து திமுக மட்டும் இல்லாம எதிர்கட்சியில் உள்ள அண்ணா திமுக, பாஜக எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு நேரு அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு இண்டோர் மீட்டிங். அந்த மீட்டிங்ல வந்து அவர் பேசுனது வந்து நார்மலா அவர் அப்படி பேசக்கூடியவர் இல்லை. இந்த தடவை அவர் பேசியிருக்காரு. அது வந்து அவருடைய பயத்தை காட்டுவது. அது வந்து அவருடைய பயம் மட்டும் இல்ல, திமுகவுடைய ஒரு பயமும் வந்து தேர்தலுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பேசுகிறாருங்கிறாரு சரவணன். அதை எப்படி நீங்க அச்சம்னு சொல்றீங்க? அவர் அதாவது சரவணன் வந்து சொல்லட்டும், அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் அதே சமயம் நான் எதனால வந்து நான் ஆரம்பிக்கும் போது நேருவை பத்தி நான் சொன்னேன்னா, நேரு இப்ப சரவணன்லாம் வந்து கோர்ட்ல போய் வாதாடுறவரு, இங்க வந்து என்னைய மாதிரியே உங்களை மாதிரியே வந்து ஒரு ஸ்டுடியோல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவரு. நேரு வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்றவரு. ஏன்னா நேருக்கு வந்து தெரியும், கிரவுண்டில் திருச்சியை சுற்றி உள்ள மாடம், திருச்சி தான் வந்து சென்ட்ரல் ஃபல்க்ரம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். அங்க உள்ள கல நிலவரம் அவர் அப்படி சொன்னார்னா சாதாரணமா சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அதிகமாக பிரச்சனை. ஒரு கட்சியோட தலைவரை போட்டு தள்ளுற அளவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, தமிழ்நாடுடைய அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாரு. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு ஏ அருண் IPS அவர்கள் போலீஸ் நிலையத்துல போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது, பிரச்சனைகள் வந்தது, அதாவது சிவில் நேச்சர் உள்ள பிரச்சனைகளை அவங்க அட்டன் பண்ணக்கூடாது, வாய்க்கா வரப்பு தகராறுகளை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. அது மாதிரி பிரச்சனைகள் வந்தா நீங்க FIR போட்டுட்டு நீங்க பண்ணுங்க. அது மாதிரி பிரச்சனை இருந்தா மேலதிகாரிகளுடைய உத்தரவோட நீங்க இது மாதிரி நான் வந்து ரொட்டீனா உயர் அதிகாரிகள் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அனுப்புவாங்க, மாசம் அனுப்புவாங்க, புதிதா வந்து அனுப்புவாங்க. நீங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து எத்தனை சர்க்குலர் வருது நான் எடுத்து கொடுக்கட்டுமா உங்களுக்கு? இந்தியா முழுக்க இதெல்லாம் அலர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் பாத்துக்கங்க அப்படின்னா உடனே அதெல்லாம் தப்பா இட முடியுமா? நாட் அட் ஆல். இந்த சர்க்குலர் ஒரு வித்தியாசமான ஒரு சர்க்குலர். சரி, ஓகே, அது மாதிரி இல்ல. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து அங்க சூழல் தமிழ்நாடு நிலவரம் மாறிக்கொண்டு வருகிறது. என்ன மாறி இருக்கு? இன்டாக்டா இருக்கு திமுக அலையன்ஸ். மொத்த வெற்றிகரமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தொடர்ச்சியா இன்டாக்டா இருக்கு. செல்வன், கூட்டணிக்குள்ள ஒரு நிமிஷம், கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடு போயிடும் வந்துடும். நாங்க 2 பேரும் 2 ட்வீட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் பொறுங்க. நாங்க வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி முறிஞ்சிரும் அப்படிலாம் பேசவே இல்லை. அவங்களோட கூட்டணி எத்தனை நாள் இருக்குது, இருக்க போகுதா இல்லையா, இன்னும் 18 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. அதனால வந்து அவர் சரவணன் சொன்னது மாதிரி காலம் வரும்போது அது தெரிய வரும்.